அண்மைச் செய்தி. டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு துணை நிற்க தமிழ்நாடு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இலங்கையில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பயணிகளில் முதற்கட்டமாக 177 பேர் தமிழ்நாட்டிற்கு திரும்ப அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில டிட்வா புயல் காரணமாக நமது அண்டை நாடான இலங்கை பேரழிவு சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் 100க்கும் மேற்பட்டோர் இறந்தும் பல இடங்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியும் இலங்கை மக்கள் அவதியுறுகின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த இயற்கை சீற்றத்தால் இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு இலங்கை மக்களின் இப்பெருந்துயரில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் பங்கெடுக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த பயணிகளை மீட்க அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று காலை 11:05 மணி அளவில் முதற்கட்டமாக 177 பேர் அதில் வந்திருப்பதாகவும் தமிழ்நாட்டுக்கு திரும்ப அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு ஒன்றிய அரசின் மூலம் உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் உள்ளிட்டவற்றை தந்து அவர்கள் மீண்டெழுந்திட உதவிகரம் நீட்டிட தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது எனவும் இதற்காக மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட அதிகாரிகள் குழுவை அமைத்திட தலைமை செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இலங்கையில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த சூழலில் அவர்கள் தற்பொழுது மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவர்கள் துபாயில் இருந்து இந்தியா வருவதற்காக இலங்கை வழியான கனெக்டிங் பிளைட்ஸ் வந்து கொண்டிருந்தவர்கள் இலங்கையில் விமானம் தரையிறங்கிய போது அசாதாரண சூழலாக இந்த டிட்வா புயலுடைய தாக்கம் இருந்தது. இதன் காரணமாக அங்கு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு கடந்த 3 நாட்களுக்கு மேலாக அவர்கள் அந்த விமான நிலையத்திலேயே முடங்கியிருக்கிறார்கள். அவர்களின் சொந்த நாடுகளுக்கு மீட்டுக் கொண்டு வருவதாக குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை மீண்டும் தமிழ்நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருப்பதாகவும் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் கே.கே.எஸ். தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது 177 பேர் முதற்கட்டமாக அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும் இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அதோடு இலங்கையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுவதற்கு தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் உறுதுணையாக இருக்கும் எனவும் அதற்காக மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவதற்கு தமிழக அரசு சார்ந்த குழுவை அமைச்சர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.